ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து ஃபுல்லாக வந்து செடி வச்சு விட்டு சரியாகவே தண்ணியே விடலைங்க. தண்ணி விடாததுனால என்னன்னாக்கா கொஞ்சம் அங்கே இங்கேன்னு வெளியில் போக வேண்டியது இருந்தது கோயிலுக்கு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 2-3 ஃபங்க்ஷனு கோயிலுன்னு போகிறதுனால நம்ம வீட்டில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விட முடியுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று உச்சி வெயிலில் வீட்டில் இருக்கிறேன், அப்படி இல்லைனாக்கா நைட் நேரம் தான் வீட்டில் இருக்கேன். அந்த டைமில் நம்ம போய் தண்ணி விட முடியாதனால ஈவினிங் டைம் வந்து எப்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுறேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரை ஆகிப்போச்சு. இது பார்த்திங்கனாக்கா செடி வச்சு ஒரு 10 நாளைக்கு மேலேயே ஆகிப்போச்சு. குட்டி குட்டியாக விதை கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சு விட்டு 2 வாரம் ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ தான் வந்து எல்லாமே கொஞ்சம் தளிர் வர்ற நேரமாக கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி ஊற்றாதனால கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, ஒன்று நமக்கு வந்து நேரம் பத்தலை, 2வது வெளியில் எங்கேயாவது கிளம்பிடுறோம். இதையும் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி மத்தியான டைமில் தண்ணி ஊற்ற முடியாது, வெயில் நேரம் இல்லைங்களா, அதனால் வெயிலில் தண்ணி ஊற்றுனாக்கா செடியெல்லாம் கருகிடும். இது நம்ம அன்றைக்கி வச்சோம் இல்லையா, என்ன வச்சோம், சௌ அந்த சௌ இப்போ தான் முளைச்சி வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளரி பிஞ்சு, அந்த லாங்காக வரும் இல்லையா வெள்ளரி பிஞ்சு, அது ஒரு 2-3 விதை மட்டும் இருந்தது, அதை போட்டு வச்சுட்டேன். அது ஒரு சிஸ்டர் எனக்கு கொடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாம் புளிச்சை, சிகப்பு புளிச்சை, இதுவுமே வந்து ஒரு 2 கன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சிகப்பு கலரு கோழி அவரை, அப்புறம் வந்து லாங் பீன்ஸு, அப்புறம் யானைக்காது அவரை, செடி அவரை எல்லாமே வந்து முளைக்க போட்டு ஓரளவு முளைச்சி வந்ததை கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த 2ம் பார்த்திங்கனாக்கா நித்திய கல்யாணி செடி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுவுமே வச்சுருக்கேன். இது பாருங்கள், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து முளைக்க போட்டு எடுத்துகிட்டு வந்த அவரைக்காய், யானைக்காது அவரை. சின்ன செடியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேயே நிறையா காய் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான அவரை நிறையா வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா சீடு போட்டு எல்லாருக்குமே ஒரு 1 மந்த்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, யானை தந்த வெண்டைன்னு எல்லாம் போட்டு இந்த இப்போ தான் குட்டி குட்டியாக நிறையா முளைச்சி வராங்க. எது எல்லாம் விதையும் மிக்ஸ் ஆனதுனால எது சிகப்பு அவரை, எது யானை தந்த வெண்டை, எது சிகப்பு வெண்டை, எது யானை தந்த வெண்டை, எது பச்சை வெண்டைன்னு நம்ம வளர்ந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், நர்சரியில் கொஞ்சம் பிளான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ரோஸ் பிளான்ட்டு, அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் விதை போட்டு வச்சுருந்தேன், ஒவ்வொன்றா விதை போட்டிருந்தேன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு விதை போட்டிருப்பேன்னு. ஒரு 3 நாள் தொடர்ந்து பெஞ்ச மழையில் எல்லாம் காணாமல் போயிடுச்சா, இல்லை தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுச்சா, இல்லை அடியில் போயிட்டு மண்ணோட செட் ஆகிடுச்சான்னு ஒன்றும் தெரியல. இது பார்த்திங்கன்னா 3 கலருங்க, அந்த சாமந்தி செண்டு பூ சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 3 கலர் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நிறைய விதை போட்டு வச்சுருக்கேன். அதிலே பேப்பரில் எழுதி நம்ம மறந்துடுவோன்னு சொல்லிட்டு தான் சைடில் போட்டு வச்சுருந்தேன், அந்த கவர் சைடில் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணியோடையே அடிச்சுட்டு போயிடுச்சு. இது ஒரு லாங்கு வெள்ளரி தான், இதில் இருந்து தான் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சேன். சரி, அட்லீஸ்ட் இதில் செத்து போனாலும் அது வளரட்டும், அது இல்லைனாலும் இது வளரட்டும்னு வச்சேன். நல்லா தான் வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி போட்டு வச்ச எதுவுமே வந்து முளைக்கவே இல்லை. கத்திரிக்காய் மட்டும் ஒரு 3-4 ரகம் போட்டு வச்சு அது மட்டும் முளைச்சிக்கிட்டு வர்றாங்க. வேங்கேரி கத்திரி, சீன கத்திரி, லாங் 1 ஃபீட்டுக்கு வரும்ல அந்த சீன கத்திரி, அது மாதிரி நல்லா ஒரு அரிய வகை கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து சீடு கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். 2வது பார்த்திங்கனாக்கா இந்த அடீனியம் வந்து நிறையா பூக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் என்னென்னா நல்லா பூக்கிற பிளான்ட்டெல்லாம் மேலே வச்சு விட்டுட்டோம்னா பூக்காததெல்லாம் கீழே வச்சிடலான்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க, மணச்சநல்லூர் திருவிழான்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போயிட்டேன்.
போகும்போது பெருசாக அவ்வளோ கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தாக்கா அப்பா எவ்வளோ கூட்டம், பயங்கர கூட்டமாகி போச்சு. அங்கே வந்து தெரிஞ்ச ஒரு எங்கள் வீட்டுக்காரோட கூட வேலை பார்க்குறவங்க ரூமில் போய் தங்கியிருந்தோம். மேலேருந்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து டியூட்டிக்கு வந்துட்டோம். அப்புறம் என் பொண்ணுக்குமே வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவிழாலாம் வந்தது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிள்ளையில் ஒரு 5 வயசில் ஒரு திருவிழா கூட்டிட்டு போனோம். அப்புறம் தேர் இழுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கடை வீதிக்கெல்லாம் அப்படியே போகலாம் சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தேன். நல்லா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைங்க. எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப பெரிய ஒரு திருவிழா தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சரி இவ்வளோ கடைங்க இருக்கா, என்னை இறக்கி விட்ருங்க, என்னை இறக்கி விட்டுட்டு நான் என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் நான் வாங்கிடுறேன், வாங்கினதுக்கப்புறம் என்னை கடைசியாக வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இவருமே நாங்கள் இறக்கி விட்டார். அப்படியே அங்கே ரோஸு செடி பார்த்ததுமே அங்கே இறங்கிட்டேன் டக்குன்னு. நம்ம ஏன்னா செடி வாங்க போகிறோன்னா கண்டிப்பாக சண்டை போடுவார். அதனால் சரி இங்கே இறக்கி விட்ருங்க, நான் சும்மா வந்து அப்படியே என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு ரோஸ் பிளான்ட்டு அப்புறம் வந்து நிறையா வாங்கினேன். அது நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. என்னென்ன வாங்கினேன், ரோஸ் பிளான்ட்டு வாங்கினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தொட்டியெல்லாம் வேணும் இல்லையா, ரொம்ப கம்மி காஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப கம்மி காஸ்ட்டில் வந்து நல்லா பாருங்கள் இவ்வளோ பெரிய இது வாங்கினேன். எல்லாமே நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ரோஸ் எவ்வளோக்கு வாங்கினேன், இவ்வளோ சீப்பாக நான் எங்கேயுமே வாங்கினது கிடையாது. இவ்வளோ சீப்பாக டப்பாக இருக்கட்டும் ரோஸாக இருக்கட்டும் வாங்கினேன். அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்காம, இல்லைன்னா கோட் நம்பர் அனுப்பாமல், இது மாதிரி வந்து அனுப்பும்போது நான் வந்து போன வாட்டி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ போஸ்ட்டில் தான் அனுப்புகிறேன். ஃப்ரீ போஸ்ட்டில் அனுப்பும்போது நீ ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கலன்னா, சென்ட் ஆகலைன்னா என்னை கேட்கக்கூடாது அப்படின்னு. நான் கஷ்டப்பட்டு நான் உட்காந்து நேம் எழுதி அதுக்கு விதை ஒட்டி நான் அனுப்புகிறேன்னா என்னோடய கஷ்டத்தை நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் 100 பேருக்கு மேலே வந்து அனுப்பும்போது அதில் ஒரு 2-3 பேர் மிஸ் ஆயிடுறாங்க. அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் அடுத்தடுத்து மெசேஜ் வரும்போது ஒரு 2-3 பேர் மிஸ் ஆயிடுறாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டம். இதில் வேற வந்து அதை சரி அதை நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது, 1-2 பேருக்கு வந்து நம்ம விட்டுட்டோம், அதை அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புனாக்க இவங்க அனுப்புனவங்களே திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்க, எனக்கு இன்னும் வரலைங்க போஸ்ட். இப்போ 100 பேருக்கு அனுப்புகிறேன்னா 99 பேருக்கு போயிடுது. இந்த 1-2 பேருக்கு மட்டும் வந்து எனக்கு வரலங்கன்ட்டு ரொம்ப அந்த கோயிலில் சாமி கூட ஒரு 2 நாள் நிம்மதியாக எங்கேயும் போக முடியாத அளவுக்கு மெசேஜி. அது ரிப்ளை நம்ம மதித்து பண்ணுறோம் அவங்களுக்கு. சரி நமக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்து பண்ணுறோம். அதை கூட அவங்க வந்து என்னங்க நான் வந்து எப்போவாவது கொஞ்சம் லேட் ஆனால் கூட நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ரிப்ளை ஏங்க எனக்கு 1008 வேலை இருக்குது. நான் ஃபோனும் கையுமா இதே எனக்கு வேலையும் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு பண்ணுறது. எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், எனக்கு வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் உங்களுக்கு காசு 20 ரூபாய் அனுப்புனேன், எங்களுக்கு விதை வரவே இல்லை அப்படின்னு இந்த 1-2 பேர் கேட்குறாங்க. அந்த 99 பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணால் இந்த 1-2 பேர் வந்து பேட் கமெண்ட்டும் வருது நம்ம சேனலில். சரி இது மாதிரி நம்ம வரக்கூடாது, நம்ம வந்து இதில் சரியாக ரிப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ணுவாங்கங்கிறனால ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதையும் மீறி லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு ஏன் பண்ணலைங்கிறீங்க, உங்களுக்கே நியாயமாக சொல்லுங்கள். மாதிரி வந்து சரி ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் வெளியில் போகலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக கிளம்புனா கூட அங்கே கூட வந்து அது ஒரு மாதிரி நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு பார்த்தா அங்கே கூட பார்த்திங்கன்னா 15-20 பேர் கால் பண்ணிகிட்டே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது மெசேஜ் போடுங்க, மெசேஜ் போட்டால் போதும், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னாலும் கூட அவங்க திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. என்னால் அதை எடுத்து அட்டன் பண்ணவும் முடியல. எனக்கு அதை அட்டன் பண்ணும்போது அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம், அது நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே மைண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மைண்டு கூட வந்து நார்மலாகவே இருக்கிறதே கிடையாது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுடுறாங்க.
ஏதோ சரி நம்ம ஒரு டைம் பாஸுக்கு இதெல்லாம் பண்ணுவோன்னு நம்ம ஒரு நல்லதே பண்ணணும், சரி ஓகே ஒரு சேவை மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணோம்னா அதுவே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கும்போது ஒரு நேரம் சலிச்சு தான் கஷ்டமாக போயிடுது. என்ன இது இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் கட்டிங் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சென்னை போகும்போது எல்லாருக்குமே அது கட்டிங் ஒரு நாள் நாளைக்கு சென்னை போகிறேன்னா இன்றைக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். அங்கே போயிட்டு அங்கே சென்னை போகிறேன், அங்கே போயிட்டு என்னென்ன கட்டிங்ஸ் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் அனுப்ப முடியும். இன்னென்ன கட்டிங்ஸ் இருக்குது, இன்ன விதை இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுப்பேங்க. அதாவது என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துடுவேன். கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னும் கேட்டாக்கா சரி நம்மளால் இந்த வாட்டி வந்து விதையே கொடுக்க முடியலனா கூட இங்கே சென்னை போக முடியல அப்படின்னாலுமே இங்கே திருச்சியிலேயே வந்து நாட்டு ரக காய்கறி விதையெல்லாம் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நான் இந்த வாரம் முடிஞ்சதுன்னா அங்கே போய் கூட நான் நிறைய நாட்டு ரக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து சீடு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 20 ரூபாய் காசு அனுப்பிட்டு அவங்க ஒரு 100 வாட்டி மெசேஜ் போடுறாங்க. அந்த 20 ரூபாயை 10 பேர் கிட்ட 200 ரூபாய் ஏமாற்றி தான் நான் வந்து அப்படியே மூட்டை கட்ட போகிறதில்ல. கடவுள் எனக்கு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க.